हाय फ्रेंड्स இப்போ நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி டிப்ஸ் சொல்றேன் இது வந்து ஒரு 400 புடலங்காய் சோ வெங்காயம் தக்காளி கடலைப்பருப்பு தேங்காய் பூண்டு மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் உப்பு தண்ணி தேவையான அளவு கடுகு சீரகம் எண்ணெய் அப்புறம் வந்து 4 காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இப்போது ஃபஸ்ட்டு வானல் வச்சுட்டு நம்ம 4 ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனாக இருந்தால் 4 ஸ்பூன் விட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு 6-5 ஸ்பூன் கூட விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டுட்டு முதல்ல வந்து இந்த பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டை வந்து முழுசாக போடக்கூடாது பொரியல்ன்றதுனால கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டோன்னே இது பண்ணிடணும் வதக்கிடணும் அதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த கடலைப்பருப்பு மட்டும் தனியாக வந்து கொஞ்சம் சின்ன குக்கரில் வேக வச்சு தனியாக ரெடியாக வச்சுக்கோங்க இதை வந்து அதில் ஒன்றா போட முடியாது ஸோ இந்த கடலைப்பருப்பு மட்டும் குக்கரில் தனியாக வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதை ஃபைனலாக போடணும் இப்போ போட வேண்டியதில்லை அதை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா புடலங்காய் நறுக்கி வச்சுருக்க புடலங்காவை போட்டு நல்லா அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூனு உப்பு வந்து 1.5 ஸ்பூன் போட்டுட்டு சால்ட்டு இதில் தண்ணி வந்து ஒரு 1.5 டம்ளர் இது வந்து தண்ணி காயின்றதுனால ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க 1.5 டம்ளர்ன்றது நீங்கள் பார்த்து அந்த குவான்டிட்டி பார்த்து அந்த நனைகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கங்க அது ரொம்ப பெரிய டம்ளராக இருந்தால் 1 டம்ளர் தண்ணியிலேயே அது வந்து நல்லா வெந்து வந்துடும் ஸோ தண்ணி காயின்றதுனால சீக்கிரம் வெந்துடும் ஸோ அதனால் 3/4 டம்ளரோ இல்லை 1 டம்ளரோ போட்டு வேக வச்சுட்டு இந்த உப்பு எல்லாம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சிட்ட பிறகு ஃபைனலாக இந்த வேக வச்ச கடலைப்பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக இந்த வெந்த பிறகு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பை போட்டு நல்லா கிளறி நல்லா கொஞ்சம் அது வதங்கி வரட்டும் வந்த பிறகு ஃபைனலாக இந்த தேங்காவை போட்டு இறக்கிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொரியல் அப்படியே சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸோட தனியாக வச்சு இந்த கலர்ன சாதம்லாம் நம்ம செய்யும்போது இந்த சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெறும் சாம்பார் பருப்பு இதுக்கெலாம் வந்து ரொம்ப காரமாக இல்லாமல் மீடியமாக நல்லா நம்ம அது கூட வச்சு மேட்சிங்காக நம்ம சாப்பிட்லாம் ஸோ தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் தயிர் சாதம் வெறும் சாம்பார் கலர்ன சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கெலாம் இது ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் ஓகே ப்ளீஸ் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ வெரி மச்